பசிக்காக வாடும் யானை, உணவுக் கழிவுகளோடு பிளாஸ்டிக்கையும் சேர்த்து உண்ணும் அபாயம். ஏற்கனவே இதேபோல் போன வருடமும் பிளாஸ்டிக் கழிவுகளை உண்ற இந்த படையப்பா யானை கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணார் பக்கத்துல படையப்பா யானை அடிக்கடி உலா வர்றது வழக்கமான ஒண்ணு. இப்படி இருக்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மூணார் பக்கத்துல குப்பை கிடங்குல காணப்பட்ட காய்கறிகள் கழிவுகளை உணவா எடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ பக்கத்துல குவிச்சு வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் கழிவுகளையும் தின்னு இருக்கு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவி வந்துகிட்டு இருக்கு. போன வருஷம் இதே மாதிரி படையப்பா யானை பிளாஸ்டிக் கழிவுகளை தின்ன வீடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுக்கு நடுவுல படையப்பா யானை தொடர்ச்சியா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிட்றதுனால இது ஆபத்துல முடியும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்த சம்பவம் இனியும் தொடராம இருக்க வனத்துறையினர் உடனடியா நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. படையப்பா ஒரு வாரமாக இந்த டம்பிங் யார்டு வேஸ்ட்டு இதில் தான் டெய்லியும் சாயந்தரம் கரெக்டாக ஒரு 4-5 மணிக்கு வந்துடுது. இந்த வேஸ்ட்டு டவுனில் கிடக்கிற வேஸ்ட்டுகள் பச்சைக்கறி எல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் டம்பிங் யார்டில் போடுறாங்க. இது கூட பிளாஸ்டிக்கு சேர்ந்து தான் வருது. இப்போ இங்கே பார்க்கும்போது அந்த பிளாஸ்டிக்கு சேர்த்து தான் சாப்பிடுது. அது சாப்பிட்றதுனால அந்த படையப்பாவுக்கு பல நோய்கள் வரக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. இதை அதிகாரிகள் கண் திறந்து இந்த வேஸ்ட்டிலிருந்து மாற்ற நடவடிக்கை எடுக்கணும். இந்த யானை படையப்பா இங்கே நிற்கிறதுனால அது வேஸ்ட்டெல்லாம் சாப்பிடுது. அதனால அது உயிர் பாதுகாப்பு இல்லை. அதை காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் அதை விடுறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணணும். இந்த யானையை பாதுகாப்பு பண்ணணும். இந்த பிளாஸ்டிக்கை வெளியே போடாமல் இது ஒரு பிரயோஜனப்படுத்தி மக்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, எங்களுக்கு பொதுமக்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே செம்மையான இல்லை. ஏன்னா எந்த நேரத்தில் யானை ரோட்டில் நிற்கும்னு தெரியாது. தயவுசெய்து இந்த யானையை எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு விடுமாறு கேட்டுக்கிறேன். அது கரெக்டாக இருக்கும். சரியா? அவன் எங்ககிட்ட சொல்லிட்டான், நீ உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருப்பா, எங்களுக்கு தெரியணும்ல. ரொம்ப சந்தோஷகரமான கேள்வி கேட்குறதுனா மாமியாருக்கு ரொம்ப நல்லா